ஆனால் கோமணம் மாதிரி இருக்கிற ஒரு நாடு, வெறும் 1.5 கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கிற ஒரு நாடு 200 கோடி இஸ்லாமியர்கள் தான் எங்களுடைய எதிரி என்று கட்டமைத்து அமெரிக்காவினுடைய அடியாளா நின்று அடிச்சிட்டு இருக்க காரணத்தால் தான் நம்ம ஊரில் பிஜேபி வந்ததுக்கு பின்னாடி எப்படி 3% மக்கள் மிக தீவிரமாகவும் முதுகெலும்போடும் மீசையோடும் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய மொழியை அமெரிக்காவினுடைய அடியாளாக பேசிட்டு. இப்போது இஸ்ரேலியர்கள் வந்து 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான இந்த போரை கட்டமைத்து நடத்துவதற்கு காரணம் நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் அமெரிக்கா, இன்னொரு புறம் இஸ்லாமிய நாடுகளே அதற்கு துணை போகிறார்கள். அமெரிக்கா வந்து தங்களுடைய ஆதரவு கரத்தில் வச்சுக்கணும், அரவணைப்பில் இருக்கணுன்றதுக்காக பல அரேபிய நாடுகள், குறிப்பாக மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நாடுகள் தங்களுடைய முதலீடுகளை அதிகமாக அமெரிக்காவில் செஞ்சு எண்ணெய் விற்பதற்கும் ஆயுதங்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்காக அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை எந்த நாடு இஸ்லாமியர்களை எதிரியாக கருதுகிறதோ, இஸ்லாமியர்களை அழிப்பதையே முழுநேர வேலையாக வைத்துக்கொண்டு ஒரே 1.5 கோடி பேரில் 75 லட்சம் மக்களை மட்டுமே இஸ்ரேலில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இப்ப காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீனருடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 50 லட்சம். இந்த பாலஸ்தீனத்தை 3 பிரிச்சிங்கன்னா, மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க, கிழக்கு ஜெருசலேம் சொல்லுவாங்க, காசான்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 3 பகுதிகளும் சேர்ந்தது வந்து பாலஸ்தீனம். இந்த பாலஸ்தீனம் வந்து அவருடைய பூர்வகுடி நாடு என்று சொன்னாலும் 2வது உலகப் போர் 1945க்கு பின்னாடி ஜெருசலேம் என்பது இயேசு பிறந்த இடமாக இருக்கின்ற காரணத்தால் இஸ்ரேலியர்கள் வந்து அதற்கு முன்னாலேயே எங்கள் ஆட்சி இருந்தது, ஆகவே இது எங்களுடைய பூர்வகுடி நிலம் சொல்லிட்டு நாடற்றவர்களாக இருந்தவர்கள் அதுக்கு பின்னாடி வந்து இஸ்ரேலை வந்து உருவாக்குறாங்க.